வெல்கம் டு திஸ் சேனல் லேர்ன்ட். இன்னைக்கு எக்ஸலில் செக் பாக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஸோ செக் பாக்ஸை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் ஒரு ப்ராஜெக்டோட லீடர்ஸ், அதாவது டீம் லீடர்ஸ் இருக்காங்க. அந்த ப்ராஜெக்டோட நேம் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்குல்ல, அது பிளாங்காக இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணோன்னா, ஸோ அவங்க ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கம்ப்ளீட்டட்னு டைப் பண்ணோம், கம்ப்ளீட் பண்ணலன்னா நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு டைப் பண்ணோம். ஸோ இப்படி நம்ம கம்ப்ளீட்டட் நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு மேனுவலாக டைப் பண்ணியிருந்தால் நமக்கு ரொம்பவே ஒர்க் டிலே ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம செக் பாக்ஸை ஆட் பண்ணலாம். இந்த செக் பாக்ஸ் அப்படின்றது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பர் அப்படின்ற டேபில் இன்சர்ட் அப்படின்ற ஆப்ஷனில் ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே செக் பாக்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு செல்லுக்கிட்ட உங்களுடைய மவுஸை எடுத்துகிட்டு வரும்போது ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ நீங்கள் இதை அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செக் பாக்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த செக் பாக்ஸில் அந்த செக் பாக்ஸ் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் எரைஸ் பண்ணிவிட்டு பாக்ஸை மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபையும் பண்ணிக்கலாம். மாடிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட மவுஸை வச்சு நீங்கள் இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் டிக் கொடுக்கலாம், இல்லை கம்ப்ளீட் பண்ணலன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக உங்களுடைய ஒர்க்கை முடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.